வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி வழக்கமாக பார்த்துட்டு வரோம். புதிதாக வாய்ப்பு தரக்கூடிய பங்குகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பங்குகளை நான் என்னுடைய தேர்வுகளாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளை உங்களோட பகிர்கிறேன். அதற்கான காரணங்களையும் நான் இந்த பகுதிகளில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். எதனால் அது பிரேக் அவுட் ஆகுது, எப்படி பிரேக் அவுட் ஆகுது, என்னென்ன மாதிரியான வாய்ப்புகளை நமக்கு தரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாரம் அப்படிப்பட்ட பங்குகள் என்னென்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லிய சில பங்குகளுடைய பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம போன வாரம் கொடுத்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த பர்டிகுலர் பங்கு முதல் லெவலை தாண்டி கிட்டத்தட்ட அந்த இரண்டாவது லெவலில் நெருங்கி போகிற சந்தர்ப்பத்தை இந்த வாரம் கொடுத்துருக்கு. அதாவது ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 546, க்ளோசிங் 501 கொண்டாந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு லெவலை கிராஸ் பண்ணி அது போகிறதுக்கான முதல் சான்ஸை இந்த பர்டிகுலர் வீக்கில் கொடுத்ததுனால முதல் லெவலில் கிராஸ் பண்ணியிருக்குன்னே நம்ம கணக்கில் வச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் உங்களுடைய என்ட்ரிஸ் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஒரு வேளை இந்த வாரம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அடுத்த வாரம் அந்த 520 கிட்ட நெருங்கும்போது உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். வாட்ச் பண்ணிங்க. எப்போவுமே ப்ராஃபிட் புக்கிங் டைமில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். சான்சஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் JSW இன்ஃப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. தடுமாறி 278 தாண்டி மேலே போன அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு இப்போ 321 அப்படிங்கிற அந்த லெவலை கிராஸ் பண்ணி 328 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு லெவலுமே இது கிராஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுடைய என்ட்ரிஸ் எங்கேயாவது பிலோ இந்த 260 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்ஸுகள் வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதில் ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் JSW மாதிரி இன்ஃப்ரா மாதிரி உள்ள ஸ்டாக்ஸுகள் மறுபடியும் அடுத்த சுற்று திருப்பி கீழே வரக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பயன்படுத்துங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக்ஸை தேடுறதை விட நம்ம அனலைஸ் பண்ணி அதில் நமக்கு எப்படி அது மூமெண்ட் இருக்கோ அதை வைத்து கொண்டு கூட நம்ம திருப்பி அது எப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு தருதோ அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, ஈவன் ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது. ஸோ அப்படி ஒரு நிலமையில தான் நான் JSW இன்ஃப்ராவை பார்க்குறேன். மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து மறுபடியும் கீழே இந்த 278 வரும்போது ஒரு சப்போர்ட் லெவலாக அது மாறலாம். அந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது நம்ம அதை மறுபடியும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ இது இந்த இரண்டு தேர்வுகளையும் நான் முதல்ல சொல்லிட்டேன். இனி வரக்கூடிய வாரத்தில் நமக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதலாவது ஸ்டாக்கை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறது IGL இந்திரபிரசாத் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு 503.70 அப்படிங்கிற அந்த லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 375லேருந்து 500 உட்பட்டு சில காலங்களாக இதனுடைய மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. இந்த 500ஐயும் தாண்டி இந்த வாரம் ஒரு ஸ்லைட்லி அப்படி கொஞ்சம் மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் வால்யூமில். ஸோ இதனுடைய மூமெண்ட்டை அடுத்து ஒரு 510 தாண்டும் போது கொஞ்சம் மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் தரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீக் அந்த ஒரு 510க்கு மேலே அதனுடைய மூமெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலாக இது போகக்கூடிய இடமா நான் எதிர்பார்க்குறது 577 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஒரு பெஸ்ட் பிரேக் அவுட்டாக இந்த லெவல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு இதனுடைய மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் அந்த 577ஐயும் தாண்டிடுச்சு அப்படின்னா இன்னும் அதை தாண்டி 624 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு இந்திரபிரசாத் கேஸில் நமக்கு வாய்ப்புகள் தரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். தற்சமயம் க்ரூட் ஆயில் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வர இந்த சமயத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் கிடச்சிது அப்படின்னா நம்ம வாய்ப்பாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது என்னுடைய முதலாவது தேர்வாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் இண்டஸ் டவர்ஸ்
அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. இது ஏற்கனவே நான் வந்து இதற்கும் கீழே ஒரு லெவலில் நான் ஏற்கனவே இதை நான் வந்து என்னுடைய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்த ஒரு ஃப்ரெஷ் மூமெண்ட்டை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ 367 கீழே 316 இந்த ரேஞ்சுக்குள்ளே கிட்டத்தட்ட சில வாரங்களாக இது இருந்துக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. கடந்த வாரமும் இந்த வாரமும் ஒரு வால்யூமோட கிட்டத்தட்ட 384 வரைக்கும் போயிட்டு இப்போ 375ல் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஷ் க்ளோசிங். ஒரு ரீசெண்ட் டேஸில் இந்த லெவலில் இதனுடைய க்ளோசிங் இல்லாத சந்தர்ப்பத்தை இப்போ தான் பார்க்க முடியுது. ஸோ ஒரு 367க்கு மேலே இதனுடைய க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால அகைன் ஒரு 385 தாண்டி இதனுடைய நெக்ஸ்ட் மூவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக இது 414 அப்படின்ற லெவல் வரைக்கும் முதல்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா செகண்ட் லெவலாக 441 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ க்ளோஸ்லி வாட்ச் பண்ணுங்கள். இப்படி ஒரு வாய்ப்பை அந்த 385க்கு மேலே இது கொடுத்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக 414 அண்ட் 441 நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக், மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து என்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. 390லேருந்து 310க்குள்ளே சில வாரங்களாக இது இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த 390க்கு மேலே இதனுடைய க்ளோசிங் வரும்போது நமக்கு புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படி ஒரு 390க்கு மேலே இதனுடைய க்ளோசிங் போச்சு அப்படின்னா முதல் வாய்ப்பாக நமக்கு 445 அப்படிங்கிற முதல் ரெசிஸ்டன்ஸை நோக்கி இது போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 528 இரண்டாவது ரெசிஸ்டன்ஸாக நமக்கு சான்சஸை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். 390க்கு மேல் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தால் மட்டும் இந்த வாரம் நல்ல ஒரு வால்யூமோட போயிருந்தாலும் கூட அடுத்த வாரம் அந்த 390க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மட்டும் நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு முதல் ரெசிஸ்டன்ஸாக 445, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக 528 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்டிபிசியில் என்னுடைய தாட். என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில் என்டிபிசி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நான்காவதாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஸ்டாக் வந்து ஆர்விஎன்எல். இதை நான் பர்டிகுலராக இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஹை அண்ட் லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 425 இதனுடைய ஹை, லோ வந்து 312 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த கேப் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கொடுத்துச்சு. ஆனாலும் கூட அதன் பிறகு ஒரு சின்ன இறக்கம் வந்து மறுபடியும் மேலே வந்து எங்கே க்ளோசிங் கொடுத்துச்சோ அந்த க்ளோசிங் கீழே இது வரைக்கும் ஒரு 3 வாரமாக கொடுக்காம அந்த க்ளோசிங்க்கு மேலேயே கொண்டு போய் நிறுத்திக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒரு நல்ல ரீசன் வால்யூமோட. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் மேக்ஸிமம் டாப்புன்னு பார்த்திங்கன்னா 431.80, க்ளோசிங் 416.60. ஸோ என்னை பொறுத்தளவில் 428க்கு மேலே ஆர்விஎன்எல்ல ஒரு க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 497 ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு அடுத்த லெவலாக 497 சான்சஸ் கொடுக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 540 அப்படிங்கிற செகண்ட் லெவல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். அந்த லெவல்ஸை பிரேக் பண்ணும்போது ஒரு சரியான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரும்போது இந்த பர்டிகுலர் பிளேஸில் நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸில் நம்முடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை இந்த பர்டிகுலர் ஸ்டாக் தரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்னுடைய தேர்வுகள். நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய தேர்வுகள்லேயும் சரி இது செய்யும்போது நமக்கும் கண்டிப்பாக இதில் வந்து நல்ல லாபம் வரும் அப்படிங்கிற உங்களுடைய சொந்த முடிவு தீர்வாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இறங்கி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பத்தை மார்க்கெட் கொடுக்கும். ஸோ இது என்னுடைய 4வது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 5வதாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஸ்டாக் வந்து டென் நெட்வொர்க். 53.30 இந்த ரேஞ்சில் க்ளோசிங் இருக்குது. இந்த வாரத்தினுடைய டாப்னு பார்த்தீங்கன்னா 57.24. என்னை பொறுத்தளவில் 58 போன வாரம் போச்சு. இதுதான் ஒரு கரெக்ஷன் வந்து பர்டிகுலராக இப்போ 53.30 ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு யூட்டர்ன் பண்ணி மறுபடியும் 58 கட் பண்ணிச்சுன்னா மட்டும் இதில் ஒர்க் பண்ணலாம். ஸோ எனக்கு சான்சஸ் எப்படி எதிர்பார்க்குறேன்னா 58க்கு மேலே க்ளோசிங் வரும்போது 65 ஃபஸ்ட்டு இதற்கு முன்னாடி போன மேக்ஸிமம் ஒரு லெவலாக நான் அதை பார்க்குறேன். ஸோ அந்த லெவலுக்கு மறுபடியும் இது போகிறதுக்கான வாய்ப்புகளை
58 தாண்டும் போது முதல் வாய்ப்பாக தரும்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 76 அப்படிங்கிற செகண்ட் லெவலுக்கு இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் 58 தாண்டாமல் கீழே வரும்போது நம்ம வெயிட் பண்ணுறது நல்லது. சில நேரங்களில் அது வேகமாக கீழே இறங்கி வரத்துக்கும் வாய்ப்புகள் ஆகிடும். அப்படி அடுத்த வாய்ப்புகளாக நம்ம பார்க்குற இடம் 45. ஸோ அதைக்கிட்ட வரும்போது நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். ஸோ அந்த லெவலை கட் பண்ணலை அப்படின்னா நமக்கு அங்கே வாய்ப்பு தரலைன்னு அர்த்தம். ஸோ தராத போது அது எங்கே அடுத்து வந்து சப்போர்ட் எடுக்குதோ அந்த சப்போர்ட்டை நம்ம வெயிட் பண்ணி அந்த இடத்துல நம்ம இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தணும். அப்படி அந்த 45க்கு வந்தாலும் கூட அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்புதுன்னா மட்டும்தான் வேலை செய்யணுமே ஒழிய அதையும் கட் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா ரொம்ப வீக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அந்த லெவலுக்கு கீழே போகும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரியே கொடுக்கக்கூடாது. வாய்ப்பு 58க்கு மேலே தந்தால் 65ம் 76ம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய சில பங்குகள் தேர்வாக நான் எடுத்துக்கிட்ட விஷயம். அதே சமயத்தில் இன்னும் சில வாரங்களில் நமக்கு இந்த புது கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் வரக்கூடிய நேரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தை ஒரு புதிய உச்சத்தில் 24,000க்கு மேலே க்ளோசிங் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. க்ரூட் ஆயில் ஒரு $72 அகைன் ஒரு $82 வரைக்கும் உயர்ந்து வந்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதையெல்லாம் கடந்து பங்குச்சந்தை தொடர்ந்து மேல் நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரங்களில் வெயிட் பண்ணி பார்க்கணும். எப்படி இருந்தாலும் பங்குச்சந்தை உச்சத்தில் இருக்கும்போது யாருக்குமே ஒரு பயம் இருக்கும், இங்கேருந்து இறங்கிடுமோன்னு. வாய்ப்புகள் கிடைச்சா அப்படி நமக்கு இறங்கி வரும்போதும் வாங்கிறதுக்கு தயார்படுத்திக்கணும். இதே இடத்துலேருந்து மேலும் இன்னொரு 1000 புள்ளிகள் போய் 25,000 தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம 2 பக்கமும் தயாரான நிலையில் இருந்துக்கிட்டு மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த ஃபியர் இருக்குது, மார்க்கெட் ஹையர் லிமிட்டில் இருக்குங்கிற ஃபியர் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுடைய வால்யூமை கண்ட்ரோல் பண்ணிங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் 100 ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறதுல 50% கட் பண்ணிங்க, ஒரு 50% வாங்குங்க. அடுத்து நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா வரும்போது அடுத்த 50% பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன் பயந்து நம்ம போய் ஒரே இடத்துல வாங்கிட்டு அங்கேருந்து இறங்கும்போது இன்னும் ஃபியர் ஆகி நம்ம விற்கிறத விட இப்படி சில சின்ன விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வால்யூமை குறைச்சிக்கிறதுனால ஒன்றும் குறையாயிடாது. நமக்கு தேவை நல்ல லாபம். அந்த லாபத்தை எப்படி ஈட்டுறது அப்படிங்கிறது பங்குச்சந்தையில் நம்ம பயணிக்க தான் நமக்கு அதில் ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ பதற்றப்படாமல் நிதானமாக இதனுடைய தன்மை அறிந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது தொடர்ந்து நம்ம இந்த பங்குச்சந்தையில் ஒரு நிலையான லாபத்தை பெறலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணத்தை உங்களோட நான் பகிர்ந்துட்டு வர்றேன். ஸோ இந்த வார தேர்வில் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். அடுத்து வரக்கூடிய வாரத்திலையும் இதே போன்று நல்ல ஒரு பங்குகள் என் கண்ணில் தென்படும் போது கண்டிப்பாக உங்களோடு பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.